எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இத்தகாலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். இப்பொழுது சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார். உனக்கு கால் தேவைப்படுகிறது. 5000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். நீ இல்லை, நீ காட்டி கொடுத்தவன், நீ மாற்றானின் காலை நக்கி பிழைத்தவன். எந்த காலத்திலும் பிஜேபியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவினுடைய மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் பயந்து இன்றைக்கு அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார். நேற்றைக்கு சசிகலாவின் காலில் விழுந்து கிடந்தார். இப்பொழுது சொல்லுகிறார், சசிகலாவின் காலை விட அமித்ஷாவின் கால் நக்குவதற்கு நன்றாக இருக்கிறது என்கிறார். உனக்கு கால் தேவைப்படுகிறது. நீ கால்களை தேடி பயணம் செய்கிறாய். வேர்களை தேடி தண்ணீர் பயணிக்கிறது. ஊர்களை தேடி பயணிகள் பயணிக்கிறார்கள். கோவில்களை தேடி பக்தர்கள் பயணிக்கிறார்கள். கார்களை தேடி வாலிப தம்பிகள் பயணிக்கிறார்கள். சீர்களை தேடி பெண்கள் பயணிக்கிறார்கள். பார்களை தேடி குடிகாரர்கள் பயணிக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கால்களை தேடி பயணிக்கிறான். அந்த காலை விட இந்த கால் நன்றாக இருக்கிறது என்கிறான். அதிமுக தொண்டன் சொல்லுகிறான், சொந்த காலில் நில்லடா சோற்றால் அடித்த பிண்டுமை என்று கத்துகிறான். இவன் இன்றைக்கு பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்து விட்டான். அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் வெற்றி பெற்று விடலாம் என்று அமித்ஷா கருதுகிறார். இன்றைக்கு அவர்கள் ஒரு அறைகூவல் விடுவது மாதிரி நமக்கு எச்சரிக்கிறார்கள். எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்து விட்டேன். கடற்கரையில் கடல் என திரண்ட பொதுக்கூட்டத்தில் ஜெயலலிதா எந்த காலத்தில் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை நம்பி இந்த நாட்டில் பொது வாழ்வுக்கு வந்தவன் என்று சொல்லிக் கொள்கிற எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார். பிஜேபி மிகுந்த ஆபத்தான கட்சி. அது ஒரு RSS ப்ராடக்ட். மனிதர்களை வேறுபடுத்துகிற கட்சி, மனிதர்களை கூறு போடுகிற கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி என்றால் பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்ட நேரத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு பாடை தயாராகிவிட்டது என்ற அர்த்தம் என்பதை வருகிற இத்தகாலத்தில் நீங்கள் நிரூபியுங்கள். மிகுந்த கவலையோடு சொல்லுகிறேன். நான் நம்முடைய நிலைமை என்ன? இன்றைக்கு தங்கத்தின் விலை 73,000 ரூபாய். என் எதிரில் உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களை நான் பார்க்கிறேன். அவர்களுடைய மூக்கில் ஒரு வெள்ளி மூக்குத்தியை கூட என்னால் பார்க்க முடியவில்லை. எந்த தாயினுடைய கழுத்திலும் 1 பவுன் தங்கச்சங்கிலியை என்னாலே பார்க்க முடியவில்லை. என்னுடைய தங்கையின் மகளுக்கு வயது 34. MAMphil PhD பட்டம் பெற்றவள் என் தங்கையின் மகள். ஒரு தனியார் கல்லூரியில் 12,000 ரூபாய்க்கு வேலை பார்க்கிறாள். அவள் PhD பட்டம் பெற்று விட்டாள். வயது 34 ஆகிவிட்டது. அவளை கல்யாணம் செய்வதற்கு வழிவகை இருக்கிறதா என்று யோசி என்று என் தங்கையிடத்தில் சொன்னேன். யோசிக்காமல் இல்லை அண்ணா, 72,000 ரூபாய்க்கு தங்கம் இருக்குமானால் தங்கம் வாங்குவதற்கு நான் எங்கே செல்வேன் என்று குமரி குமரி அழுகிறாள் என் உடன் பிறந்த தங்கை. நாங்கள் எப்படி வாழ்வது சொல்? எங்கே போகிறது இந்த நாடு? மோடியினுடைய ஆட்சியில் இதற்கு தீர்வுண்டா? மோடி இதை பற்றி கவலைப்பட்டாரா? கச்சா எண்ணெயின் விலை உலக சந்தையில் குறைந்தாலும் இந்தியாவில் 102 தொட்டுக்கொண்டே இருக்கிறதே தவிர குறையவில்லை. ஏன்? நீ பகை பாராட்டுகிற பாகிஸ்தான், நித்தியத்தை இழந்திருக்கிற பாகிஸ்தான், நிர்மூலமாகி கொண்டு வந்திருக்கிற பாகிஸ்தான், தீவிரவாதிகளின் கொள்ளிடமாக இருக்கிற பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை குறைகிறது. என் காலடியில் கிடக்கிற இலங்கையில் பெட்ரோலின் விலை குறைகிறது. பக்கத்தில் இருக்கிற நேபாளத்தில் பயங்கரவாத மூடி இருக்கிற அரண்மனைகளின் சொர்க்கம் என்று ஒரு காலத்தில் பேசப்பட்ட ஆப்கானிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை குறைகிறது. ஆனால் என் பெருமைக்குரிய வாலிப தம்பிகளே, 102 என்கிற இடத்திலேயே நிற்கிறது. இதிலே நீ அடித்த கொள்ளை எவ்வளவு என்று சொல்வீர்களா? எத்தனை கோடி விலை கொள்ளையடித்தீர்கள்? சோவியத் ரஷ்யாவில் இருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறோம் என்கிற பெயரால் நீங்கள் அடித்த கொள்ளை எவ்வளவு? நயாரா பெட்ரோல் பங்க் என்று நாடு பூரா பார்க்கிறேன். யார் இதனுடைய அதிபர்? நான் விசாரிக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய துறைமுகங்கள்
அம்பானி அத்தானி என்கிற பெரும் பணக்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகிறது. படித்த இளைஞனுக்கு வேலை இல்லை. கல்யாணத்துக்கு காத்திருக்கிற என் தங்கையின் மகளுக்கு கல்யாணத்திற்கு உத்தரவாதம் இல்லை. அண்ட குளத்தில் இருக்கிற ஒரு 60 வயது ஆனவனுக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால், சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட அவரை புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஒரு ஆட்டோ பிடிப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லை. நீங்கள் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு, நீங்கள் உற்பத்தி செய்கிற கரும்புக்கு உரிய விலை உங்களுக்கு சந்தையில் இன்னும் கிடைக்கவில்லை. ஒன்றிய அரசு நமக்கு எந்த ஒத்துழைப்பும் தரவில்லை. ஒத்துழைப்பை முதலமைச்சர் உரிமையோடு எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர்கள் ஒத்துழைக்க தயாரில்லை. ஒரு அமைச்சர் பேசுகிறான் நாடாளுமன்றத்தில். எடப்பாடி பழனிசாமி பதில் சொன்னாரா? எதிர்வினை ஆற்றினீர்களா? ஏனென்று கேட்டீர்களா? நீ 5 பொது தேர்தலை சந்திக்கிற அளவிற்கு உன்னிடத்தில் பணம் இருக்கிறது, எனக்கு தெரியும். 25,000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி இடத்தில் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா? 5,000 கிலோ தங்கம் எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறான். பிஜேபி கட்சி விலைக்கு வாங்க வேண்டும் என்று நினைத்து பிஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டார். பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் என்ன நடக்கும்? 200 தொகுதி இலக்கு என்றார் எங்கள் முதல்வர் ஸ்டாலின். இனிமேல் 200 தொகுதி அல்ல, 234 தொகுதியும் திமுகவுக்கு சொந்தம் என்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதுகிறோம். 1971 அண்ணாவின் மறைவிற்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் திமுகவில் இருக்கிற காலத்தில் அன்றைக்கு கலைஞர் தேர்தலை சந்தித்த பொழுது அன்றைக்கு வென்ற இடங்கள் 184. 1971 இந்தியாவில் எந்த மாநில கட்சியும் பெறாத தம்பிங் மெஜாரிட்டி 184 சீட்ஸ் என்று கலைஞர் அன்னைக்கு சரித்திரம் படைத்தார் என்றால் அவர் பெற்ற பிள்ளை 234 வெல்வார் என்று நம்புகிறேன். உனக்கு எதற்கு ஓட்டு போட வேண்டிய காரணத்தை சொல். ஒரே மேடையில் விவாதிக்கலாமா? பயத்தில் இருக்கோம். அசர் பெரிய அச்சத்தில் இருக்கார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திமுக மேடைக்கு எதுக்கு வந்திருக்காரு? பாதுகாப்பு இங்க வந்தாதான் கிடைக்கணும், அவருக்கு தெரியுது. இந்தியாவினுடைய விடுதலையை தீர்மானித்தவர்கள் இஸ்லாமியர்கள். நீ இல்லை, நீ காட்டி கொடுத்தவன், நீ மாற்றானின் காலை நக்கி பிழைத்தவன், நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவன். வீர சவர்கார் எழுதிய மன்னிப்பு கடிதம் நாஞ்சில் சம்பத்தின் கையில் இருக்கிறது. நாங்கள் காட்டி கொடுத்தவர்கள் அல்ல, நாங்கள் கட்டிய மனைவியின் தாலியை விற்று சுதேசி கப்பலை கடலில் விட்டவர்கள். நாங்கள் காட்டிக் கொடுத்தவர்கள் அல்ல. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா? பணிவிடை புரிந்தாயா? நாற்று நட்டாயா? கஞ்சிக்கரையம் சுமந்தாயா? பிச்சை கேட்டால் தருகிறேன், வெறி கேட்டால் தர முடியாது என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்து கட்டை புளியவரத்தில் கயத்தாற்றில் தொங்கிய கட்டப்பொம்மன் பரம்பரை நாங்கள் மண்டியிட மாட்டோம். பல பேருக்கு முதல்வர் கனவு வந்து வந்து போகலாம். ஆனால் நிரந்தர முதல்வர் என்று நாஞ்சில் சம்பத் சொல்ல மாட்டேன். நான் ஒரு ஜனநாயகத்தை நேசிக்கிறவன். அரசியல் தட்பு வெட்பங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் உங்கள் துயரங்கள் தொடருமானால் உங்கள் துயரங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் ஆறுதலாக இருப்பார். உங்கள் துன்பங்கள் உங்களை நெருங்குமானால் உங்கள் துன்பங்களுக்கு அண்ணன் ஸ்டாலின் விடுதலை வாங்கி தருவான். உங்கள் கனவுகள் நனவாகவில்லை என்றால் உங்கள் கனவுகளுக்கு அண்ணன் ஸ்டாலின் சிறகுகளை தயாரித்து தருவான். நீங்கள் ஓட வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அவன் குதிரையின் கால்களை, மான்களின் கால்களை பெற்று தருவான். நீங்கள் தத்தளித்தால் எங்கள் முதல்வர் உங்களுக்கு படகாக இருப்பார். என் பெருமைக்குரியவர்களே, நீங்கள் தடுமாறினால் எங்கள் முதல்வர் உங்களுக்கு ஊண்டுகோலாக இருப்பார். நீங்கள் இரும்பாக இருந்தால் உங்கள் இரும்பை பொன்னாக்குகின்ற மந்திரக்கோலாக முதல்வர் ஸ்டாலின் இருப்பார். அந்த ஸ்டாலின் தொடர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும். நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதற்கு வழிவகை காண வேண்டும். அண்டத்தின் ஒரு பகுதி அண்டக்குளத்தில் இதை பதிவு செய்து இன்னும் நான் பேசுவேன், என்னால் முடியும். ஆனால் தாய்மார்கள் இவன் முடிக்க மாட்டானா என்று முணுமுணுக்கிற சத்தம் என் காதுக்கு கேட்கிறது. ஆகவே தாய்மார்களின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகாமல் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.